உங்களோட படங்களோட அந்த செலெக்ஷனே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நட்சத்திரம் நகர்கிறதா இருக்கட்டும், தண்டகாரண்யமாக இருக்கட்டும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? நட்சத்திரம் நகர்கிறது வந்து என்னோட முதல் படம். அது டைரக்டட் பை பாரஞ்சித் சார், ப்ரொடியூஸ்ட் பை நீலம் ஸ்டுடியோ. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நட்சத்திரம் பண்ணதுக்கப்புறம் நான் நித்தம் ஒரு வானம் ஒரு படம் கூட பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 படத்தில் வந்து என் கேரக்டர் வந்து கடைசியில் அந்த கல்யாணம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் ரோல்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நான் அங்கேயே கட் பண்ணிட்டேன். நானும் பியூட்டிஃபுல்க்கு. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, நானும் இதே கேள்வி தான் கேட்டுருக்கேன் அவங்கக்கிட்ட. வரணும். ஓபி சுதாகர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு பர்சன் தான். அவ்வளோ கொஞ்சம் ஷை அண்ட் யூனோ யூ திங்க் அவங்க காமெடி பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக லலாம் இருப்பாங்க. பட் நான் செட்டுக்கு போய் ஐ திங்க் ஒரு மேபி ஒரு 3-4 days ஆகிடுச்சு அவங்க வந்து ஹலோ சொல்கிறதுக்குமே. அண்ட் அந்த டைமில் நான் இவ்வளோ கூட தமிழ் பேசலை. நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். எனக்கு வாயில் நான் ட்ரை பண்ணால் கூட இங்கிலீஷ் தான் வரும். ஸோ ஐ திங்க் அது கூட அவங்க ஐயோ ரொம்ப இங்கிலீஷாக பேசுகிறேன். விக்ரம் ஒரு விஜய் சேதுபதி. ஓ நோ, விஜய் சேதுபதி और சிவகார்த்திகேயன். ओके, विजय सेतुपति और धनुष. विजय सेतुपति और सिंबू. Changing mobile passwords with your partner. மொபைல் பாஸ்வேர்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தப்பு இல்லை. எக்ஸ்சேஞ்ச் அங்கே பண்ணலைன்னா கொஞ்சம் ரெட் ஃப்ளாக். Sharing live location. For safety reasons na okay, green flag. If not, red flag. Posting each other frequently on social media. I think it's a red flag. But இப்போ ரொம்ப அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்ல. லோ பப்ளிசைஸ் பண்ணும்போது அதுக்கு தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. Travel beyond boundaries. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து ஆக்ட்ரஸ் வின்சு. அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு உங்கள் பேரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மேம், வின்சு. அது வந்து ஏதோ ஒரு ஷார்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா இல்லை பேர் அப்படி வச்சது தானே? என் ஃபுல் நேம் அதுதான், வின்சு ரேச்சல் சாம். அது ஷார்ட் பெட் நேம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லை. அதோட மீனிங் ஆக்சுவலாக தெரியல எனக்கு. என் டிஸ்டன்ட் ஒரு கசினுக்கு அதே ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ என் பாட்டிக்கு அது ரொம்ப பிடிச்ச என் பேரை அப்படி வச்சுட்டாங்க. எனக்கு வேறு யார் அந்த பேரில் இருக்குன்னு தெரியல. ஸோ கேட்க முடியல மீனிங் என்ன. ஓகே, ஸோ ஐ திங்க் யூனிக் நேம் யூ ஹேவ். மேபி அன்சூலேருந்து ஒரு காம்பினே அந்த மாதிரி வின்சு அப்படி வச்சுட்டாங்க. யூ ஆர் பேசிக்லி ஃப்ரம் கேரளா. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மல்லு கேர்ள்ஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. பட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களை எப்படி பீப்புள் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சொன்னால் நான் வந்து சென்னையில் 2008 நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இப்போது நான் ஃபுல் மலையாளியும் கிடையாது, தமிழும் கிடையாது, நான் ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. நான் ஃபுல்லாக ஒரு ஃபுல் மிக்ஸில் இருக்கேன். ஃபியூஷன். ஆமாம், ஒரு ஃபியூஷன் ஸ்பேஸில் இருக்கேன். ஸோ பட் ஆப்வியஸ்லி மலையாளின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். பட் அது ஐ திங்க் மெயின்லி மோர் தென் எனி திங் இப்போ மலையாளம் சினிமா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு 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 லெவல் இருக்கேன். ஸோ அதோட ஒரு ஒரு பெருமை எனக்கு இருக்குது. பட் அதை தவிர நான் வேறு எதுவுமே நான் அப்படிலாம் நோட்டீஸ் பண்ணல. பட் யா, மலையாளம் சினிமா இஸ் நவ் வெரி பூமிங். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், இந்த சீரீஸ் பற்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு படங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய ஸ்கோப்னு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஈக்குவலி வந்து சீரீஸ்க்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்படின்றப்போ பர்டிகுலர் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? காக்கி சர்க்கஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நரேஷன் அவங்க சொல்லும்போது உடனே எனக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு. பிகாஸ் மெயின்லி இது ஒரு வெரி லைட் ஹார்ட்டட் அண்ட் ஒரு காமிக்கல் அண்ட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு டார்க் காமெடின்னு சொல்லலாம். அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஒரு கமர்ஷியலான ஒரு இது தான். ஸோ ஐ மெயின்லி செட் எஸ் ஆனஸ்ட்லி பிகாஸ் இட் இஸ் டன் பை அ மலையாளி டீம். Okay, இதுவும் somewhat connected to that. Yeah, so I think maybe I had ஒரு confidence இருந்துச்சு that you know there is a vision that they have and they அவங்க வந்து கண்டிப்பா execute பண்ணுவாங்க. So and அப்படிதான் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். பிகாஸ்
ஷூட் பண்ணும்போது ஐ எனக்கு அந்த அந்த பெர்செப்ஷனே மாறல. நான் வந்து ஹவு ஐ ஃபெல்ட், நான் எப்படி அதை என்விஷன் பண்ணோம் அப்படி தான் அந்த ஃபுல் ஷூட்டிங் ப்ராசஸும் இப்போ நான் ஒரு எபிசோட் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே இட்ஸ் ஆல் கம் டுகெதர் வெல். ஸோ ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் ஆப்வியஸ்லி. பட் ஐ திங்க் மெயின்லி இது ஒரு காமிக்கலான ஒரு இது இருக்குது. ஸோ மேபி தட் இஸ் வாட். ரொம்ப சீரியஸாக இது கிடையாது. மேபி அதனால நான் ஓகே. ஏன்னா இப்போது இந்த போலீஸ் சீரீஸ்லாம் வந்து பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, செட்டுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ உங்களோட செட்டு எப்படி இருக்கும் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் பீப்புள்? ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இப்போது க்ரூ மட்டும் ஃபுல்லாக மலையாளிஸாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம சென்னை தமிழ் இருந்துச்சு. ஸோ அந்த அவங்க எல்லாரும் பேசுறது, அவங்க கம்யூனிகேட் பார்த்தது நான் சைட்லேருந்து நம்மளாம் இருந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாரும் ஒரு க்யூட்னஸ், ஒரு ஈகோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரு டீமாக ஒரு யூனிட்டாக தான் they try to do it. And I think both the industries, both the people have respect for each other a lot. நான் மலையாளி நீ தான் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பாண்டிங் ஜஸ்ட் நேச்சுரலியாகவே அது வந்துச்சு. ஸோ யா. உங்களோட படங்களோட அந்த செலெக்ஷனே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நட்சத்திரம் நகர்கிறதா இருக்கட்டும், அடுத்ததாக தண்டகாரண்யமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ரொம்ப ரூட்டடாக உங்களை பார்க்குறப்பவே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஆனஸ்ட்லி இல்லை. எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இதெல்லாம். நட்சத்திரம் நகர்கிறது வந்து என்னோட முதல் படம். ஸோ அது டைரக்டட் பை பாரஞ்சித் சார், ப்ரொடியூஸ்ட் பை நீலம் ஸ்டுடியோ. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேர் வாஸ் நோ லைக் இது பண்ணணுமா, பிகாஸ் அந்த படத்தில் ஆக்சுவலாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு மேபி ஒரு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பேர் இருந்தால் மேபி ஐ திங்க் ஐ ஃபெல்ட் ஒரு கம்ஃபர்ட். மேபி நான் தனியாக இல்லை கொஞ்சம். ஆமாம், எல்லாரும் ஏன் ஒரு ஏஜ் குரூப்பில் அண்ட் ஃபன்னாக இருக்கணும் அந்த ஒரு இதில் தான் நான் போனேன். பட் ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது எனக்கு மட்டும்தான் என் சீன்ஸ் எல்லாம் நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு இவர் கூட சீன்ஸே கிடையாது. ஸோ கொஞ்சம் நர்வ் ரேக்கிங்காக இருந்துச்சு. பட் ஐ எம் நாட். இப்போ நான் வந்து கொஞ்சம் செலக்டிவாக தான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நட்சத்திரம் தண்டகாரண்யம் எல்லாம் எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேவர் குட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனக்கு நோ சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் தண்டகாரண்யம் எஸ் ஐ ஆம் பீங் அ லிட்டில் இது பர்டிகுலர். பிகாஸ் நட்சத்திரம் பண்ணிட்டுக்கப்புறம் நான் நித்தம் ஒரு வானம் ஒரு படம் கூட பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 படத்தில் வந்து என் கேரக்டர் வந்து லாஸ்ட்டு கடைசியில் அந்த கல்யாணம் ஆகாது. அங்கே வந்து ஒரு லவ் ட்ராக் இருக்கும், அதுக்கப்புறம் நான் என் பாட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் ரோல்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ ஸ்டார்டட் கெட்டிங் லிட்டில் பிட் ரோல்ஸ் லைக் தட். அதை நான் அங்கேயே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தண்டகாரண்யம் and all that it did. So now I'm trying to be a little careful about what I'm doing and all that. உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஜானர் பிடிக்கும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா லைக் உங்களுக்கு ஒரு ராம்காம் மாதிரி அந்த மாதிரி யூ ஹேவ் டு ட்ரை அப்படின்னு நினைக்கிறீங்க? Yeah, I would like to try rom-com. Okay, மேபி இது வந்து ஆக்சுவலாக லைட்டாக ஒரு rom-com ஃபீல்ஸில் தான் இருக்கும். I think I want to do something more of with depth. I think ஒரு கேரக்டர், ஐ மீன் ஒரு ட்ராவல் இருக்கும். ஐ மீன் மேபி சஃபரிங், ஐ டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், எனக்கு ஒரு ஆசை இருக்க பண்ணுறதுக்கு. பிகாஸ் நானும் கற்றுக்கணும்ல இது எப்படி பண்ணணும். அந்த ஒரு ஸ்பேஸ் வரும்போது தான் ஐ கேன் ஆல்சோ டூ அண்ட் ட்ரை. பிகாஸ் நானே ஃபிகர் அவுட் பண்ணுறேன் நான் எப்படி பண்ண முடியுமா இல்லையா, நம்மளுக்கு என்ன மாதிரி இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூட் ஆகும் அப்படின்றது. கம்ஃபர்டபுளாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் எக்ஸ்ப்ளோர். யா. உங்களோட படங்கள் வந்து ஒரு அப்டேட் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்களோ? நாங்கள் ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 1 இயராக ஒரு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். நானும் ஹோ காட் பியூட்டிஃபுல்க்கு. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, நானும் இதே கேள்வி தான் கேட்டுருக்கேன் அவங்கக்கிட்ட. பட் வரணும் ஹோப்பிங். பிகாஸ் அதை வந்தால் ஐ திங்க் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஆமாம், பட் ஆனஸ்டாக எனக்கு எல்லாரும் ஒரு ஹோப்பில் தான் இருக்கேன். அது will happen பட் when will it happen? எனி கெஸ் 2026 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? தெரியாது.
பிகாஸ் எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் சாரி ட்ரெய்லர் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததே எனக்கு தெரியல. அதை வந்து நான் அன்னைக்கு நான் காலையில் எழுந்திக்கும் போது தான் ஓகே ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ மேபி டப்புன்னு அந்த ட்ரெய்லர் வந்து இட் மைட் சர்ப்ரைஸ் பட் ஆஸ் ஆஃப் நவ் பிளான்ல கம்ப்ளீட் ஷூட் எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே எட் டு ரிலீஸ். எஸ் அப்போ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் இது வரைக்குமே கோபி சுதாகர் 2 பேருமே பயங்கர அந்த ஒரு காமெடி சைடு மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நேரில் பார்த்தாலுமே அந்த பர்சன்ஸ் அப்படிதான் எங்ககிட்ட பேசுவாங்க ரொம்ப ஜாலியாக. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம், அந்த அதர் சைடு எப்படி இருக்கும்? அவர் வந்து ஆக்சுவலாக போத் ஆஃப் த ஐ திங்க் மோர் தென் கோபி சுதாகர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு பர்சன் தான். அவ்வளோ கொஞ்சம் ஷை அண்ட் யூனோ யூ திங்க் அவங்க காமெடி பண்ணுறாங்க ரொம்ப ஜாலியாக லலாம் இருப்பாங்க. பட் நான் செட்டுக்கு போய் ஐ திங்க் ஒரு மேபி ஒரு 3-4 days ஆயிடுச்சு அவங்க வந்து ஹலோ சொல்கிறதுக்கு. ஹலோ சொல்லவேவா? ஐ மீன் ஹாய் சொல்லுவாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆமாம். அண்ட் அந்த டைமில் நான் இவ்வளோ கூட தமிழ் பேசலை. நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் எனக்கு வாயில நான் ட்ரை பண்ணால் கூட இங்கிலீஷ் தான் வரும். ஸோ ஐ திங்க் அது கூட அவங்க ஐயோ ரொம்ப இங்கிலீஷாக பேசுகிறேன் அதனால கூட அவங்க பேச மாட்டேங்குது என்கிட்ட அந்த டைமில். பட் தே வர் வெரி ஸ்வீட் அண்ட் அதுக்கப்புறம் வி ஹேட் அ குட் டைம் ஷூட்டிங். அந்த ஓ காட் பியூட்டிஃபுல் வந்து நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு வைப் அண்ட் ஒரு ஜாலியாக ஃபன், அது ஒரு ஃபன் படம் தான். யூனோ ஆப்வியஸ்லி ட்ராமா எல்லாம் இருக்கும் பட் மோர் தென் எனிதிங் இட் வாஸ் அ காமெடி ஃபிலிம், லிட்டில் ஃபேண்டசி அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து சுதாகர் அவங்களோட பேரா? யா ஓகே. அந்த ரொமான்டிக் சீன்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எப்படி அது கரெக்டா? ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சேனல்லே வந்து கஷ்டப்பட்டு போடுவாங்களே தவிர இன்னொரு பொண்ணு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அவங்களோட பண்றப்போ? ஆமா ஐ மீன் சி அவங்க கஷ்டமா இருந்துச்சு பிகாஸ் அவங்க நேச்சுரலாவே குட்டி மெமரிஸ் ஆர் ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு இத்தனை டேக் நாங்க பண்ணோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஐ திங்க் நோ ஆனஸ்ட்லி நான் வந்து தண்டக்காரன் ஷூட் பண்ணும்போது தான் இந்த படம் பண்ணேன். ஸோ இட்ஸ் பீன் ஒரு 3 years. ஸோ ஐ டோன்ட் இது பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஐ ஃபீல் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸ் தான் அந்த படத்தோட ஷூட்டிங். எனக்கு எதுவுமே டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆன் செட் ஆல்சோ தே வர் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி டைமுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. நம்ம ஷூட் பண்ணும்போது ஃபன்னாக எல்லோரும் பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஸோ சூப்பர். அடுத்து அந்த படத்துக்கான ஒரு அப்டேட் உங்களோட இதுலேயுமே அடிக்கடி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் ப்ளீஸ் ரிலீஸ் பண்ணுங்க கேட். ஸோ ஐ வில் ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். அதில் வந்து இப்போ இருக்க கரண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, ஸோ அதில் எதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக் எதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேஞ்சிங் மொபைல் பாஸ்வேர்ட்ஸ் வித் யுவர் பார்ட்னர். மொபைல் பாஸ்வேர்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தப்பு இல்லை. பிகாஸ் தப்பு நம்ம அவங்களுடைய ஃபோன் யூஸ் பண்ணணும் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் அவங்க பண்ணலைன்னா கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் தான் தானே. ஓகே. பண்ணலைன்னா ரெட் ஃப்ளாக். ஷேரிங் லைவ் லொகேஷன் அப்பப்போ ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ்னா ஓகே க்ரீன் ஃப்ளாக், இஃப் நாட் ரெட் ஃப்ளாக். செக்கிங் பார்ட்னர்ஸ் ஃபோன் வித்தவுட் பெர்மிஷன். இட் இஸ் அ ரெட் ஃப்ளாக் பட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் மேபி ஒரு டைமில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டியாச்சும் பண்ணி ஆமாம். ஸோ அது ஓகே. அது if you keep doing it obviously it's a red flag because you should trust your partner. Posting each other frequently on social media. I think it's a red flag. Okay. பட் இப்போ ரொம்ப அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்ல. I don't know. I feel like அது நம்ம அவ்வளோ பப்ளிசைஸ் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்க மாதிரி எனக்கு அது என் பெர்செப்ஷன். நான் அந்த சைடும் பார்த்துருக்கேன். ஸோ மேபி ஐ எம் இது பட் ஐ ஃபீல் அது ஐ லைக் டு கீப் இட் a little private. So what is your relationship status? Why? சடனா நீங்க கேட்டதா? I am not married. I am single. இல்ல இது நடுவுல கமிட்டட்னு ஒரு ஃபேஸ் ஒன்னு இருக்கு, அது வரவே இல்லையே. No, obviously I mean I don't know. You are in relationship. Yes, நாங்க எடுத்துக்கிறோம் பிரச்சனை. Okay, maybe I don't know. Let's see. Okay. Talking every single day without fail. Green flag. Yeah. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே பார்த்தாதான் காதலா பேசினாதான் காதலா அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அட்லீஸ்ட் பேசலாம்ல. ஓகே. கிவிங் ஸ்பேஸ் when your partner ask for alone time. Green flag. Green flag. 100%. Expecting immediate replies to messages or calls. கஷ்டமா இருக்கும். Red flag. Red flag. Okay. Splitting expenses equally on dates or trips. I think it's okay. I mean green flag. ஆமா. Okay. Being friends with exes
while in a new relationship? ஐ மீன் அவங்க கூட ஒரு ஜென்வினான ஒரு ஐ மீன் இஃப் யூ என்டர் த ரிலேஷன்ஷிப் ஆன் குட் டேர்ம்ஸ் தென் ஓகே இட்ஸ் ஃபைன் நோ பேட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆமாம் ஸோ பேட் டேர்ம்ஸ்னு இஃப் யூ என்டர் தென் ஓகே மேபி நாட் பட் இஃப் யூ ஹேவ் அ குட் எண்டிங் அண்ட் யூ ஹவ் கண்டினியூட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் இட்ஸ் ஓகே. Surprising your partners with gifts often. இட்ஸ் அ குட் திங் யூ ஷுட் டூ இட். அதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது, க்ரீன் ஃப்ளாகே கிடையாது, ரெட் ஃப்ளாகே கிடையாது. ஆமாம். ஓகே. Apologizing even when you are not wrong to avoid the conflict. That's a red flag maybe. I mean not when you are not wrong but maybe அந்த டைம்ல if you want உங்களோட பார்ட்னர் வந்து ஆமா அவங்க ரொம்ப இதா இருக்கும்போது மேபி அந்த டைம்ல மேபி you can but அதுக்கப்புறம் you should be able to talk about it. Supporting your partner's career even if it means a long distance also. I mean definitely yes but long distance is also hard so I think whatever the person wants to do if they want to put their career first அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். Keeping some personal privacy like chats-ஆ இருக்கலாம் இல்லை some journals or documents பார்ட்னர்ஸோட ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது. Yeah definitely green flag. ஓகே டன் சூப்பர். அடுத்து வந்து லாஸ்ட்டாக திஸ் ஆர் தட் மட்டும் ஒன்று வச்சுருக்கோம். அபிஷன் ஆர் கவின்? கவின். ஓகே. கவின் ஆர் மணிகண்டன்? மணிகண்டன். மணிகண்டன் ஆர் பிரதீப் ரங்கநாதன்? ஆக்சுவலாக நான் மணிகண்டன் ஒரு ஃபேன் பட் ரீசெண்டாக எனக்கு பிரதீப்போட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. பிரதீப் ரங்கநாதன் ஆர் சூர்யா? சூர்யா. சூர்யா ஆர் விக்ரம்? விக்ரம். விக்ரம் ஆர் விஜய் சேதுபதி? ஓ நோ விஜய் சேதுபதி. ஓகே. விஜய் சேதுபதி ஆர் சிவகார்த்திகேயன்? விஜய் சேதுபதி. ஓகே. விஜய் சேதுபதி ஆர் தனுஷ்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஆர் சிம்பு? வெரி டிஃபிகல்ட். ஓகே விஜய் சேதுபதி. ஓகே. விஜய் சேதுபதி ஆர் விஜய்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஆர் அஜித்? ஓ நோ டிஃபிகல்ட். விஜய் சேதுபதி. ஓகே. விஜய் சேதுபதி ஆர் ரஜினி சார்? ஓ நோ கமான் வேற ஆப்ஷன் இல்ல. ரஜினி சார் ஆர் கமல் சார்? ஓஃப் கமல் சார். சூப்பர். ஐ திங்க் யூ ஆர் டை ஹார்ட் விஜய் சேதுபதி சார் ஃபேன் நினைக்கிறேன். அவங்க பண்ண படங்களே உங்களோட பயங்கரமான ஒரு ஃபேவரட் படம் என்ன படம்? பீட்சா. ரொம்ப எனக்கு அவங்களோட வாய்ஸ் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்களா? நான் கண்டிப்பாக சாரோட ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி. கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று ஆகணும். எஸ் டெஃபினெட்லி. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இந்த சீரீஸ் வந்து நல்லா ரீச் ஆகணும் ஹோப்ஃபுல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அடுத்து வந்து இன்னும் வேறு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூவில் உங்களை பார்க்குறோம். And very very thank you so much and all the best for the series. Thank you so much. தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. Travel beyond boundaries. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.